இன்றைக்கி நாம் ஆத்தா எனக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். 1.5 வருஷமாக இந்த ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு வழியாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க படத்தை. அதனாலேயுமே என்னவும் தெரியல, தேட்டர் வாசலில் ஒரே பட்டாசு தான், ஒரே கொண்டாட்டம் தான். ரசிகர்கள் ரொம்ப கொண்டாட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி, அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு நம்ம போய் படத்தை பார்த்தா, படத்தில் கதாநாயகன் கூல்ட்ரிங்க்ஸ் விற்கிறவராக வராரு. அவர் ஒரு கூல்ட்ரிங்க்ஸுக்கு மற்ற இடத்துல விற்கிறத விட 10 ரூபா கூட விற்கிறாரு அப்படின்னு காட்டுறாங்க. அது எதுக்குன்னு தான் தெரியல. இந்த டேரக்டர்லாம் வர வர கதாநாயகன்லாம் கெட்டவனாகவே காட்டுறாங்க. அதே ஊரில் அவர் பங்காளி ஒருத்தர் இருக்கார். அவர் ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்க்குறவராக இருக்கிறார். அவர் பங்காளிக்கும் கதாநாயகனுக்கும் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. உச்சக்கட்ட சண்டையெல்லாம் நடக்குது. ஜாக்கி சான் புருஸ்லி மாதிரி சண்டை அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரே வாய் சண்டை தான். பார்க்க சகிக்கலை இந்த ஃபைட்டை. இதெல்லாம் ஒரு சண்டையாடா அப்படின்னு நமக்கு தோணுது. உன் தண்டவாளம் எனக்கு தெரியாதா, உன் தண்டவாளம் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உன்னை பாரு என்ன பண்ணுறேன், நீ என்ன பாரு என்ன பண்ணுறேன், அவனை ஒழிச்சுக்கிட்டால் விட மாட்டேன், உன்னோட அயோக்கியத்தனத்தை வெளியே சொல்லுவேன்னு ஆளுக்கு மாற்றி புத்தகம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு சண்டை காட்சின்னு எடுத்து வச்சுருக்காங்க. நம்ம எல்லாரும் கடைசியாக கதாநாயகன் தான் ஜெயிப்பார்னு பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் அப்படி தான் எல்லாருமே நினைப்போம். திடீர்னு பார்த்தா அவர் பங்காளி அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி கதாநாயகனை ஜெயிலில் அடைச்சிட்றாரு. என்னடா படம் எப்படி போயிடுச்சேன்னு நினைக்கும்போது ஜெயிலில் இருந்துக்கிட்டே கதாநாயகன், இருடா நான் வெளியே வந்தா உன்னை இருக்கிற இடத்துலையே உன்னை வச்சு உன்னை என்ன பண்ணுறேன் பாடுறா, உனக்கு இதே மாதிரி பழி வாங்குறேன் பாடுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. நமக்கு ரொம்ப சலிப்பு தட்டுது. நடுவில் ஜோக்கர் மாதிரி யார் யாரோ வர்றாங்க, யார் யாரோ ஜெயிலில் பார்க்குறாங்க, யார் யாரோ பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு கதை கன்றாவே படுது. கதையே காமெடியாக இருக்கிறனால ஒருவேளை காமெடி சீனே தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்களான்னு தெரியல. படத்தில் பெருசாக ஒன்றும் காமெடியே இல்லை. ஒரே ஒரு காமெடி மட்டும் சுமாராக இருக்குது. உன் லிப்ஸ்டிக் பெருசா, ஏன் லிப்ஸ்டிக் பெருசா, உன் லிப்ஸ்டிக் அழகாக இருக்கா, ஏன் லிப்ஸ்டிக் அழகாக இருக்கா அப்படின்னு 2 பொம்பளைங்க காமெடி ஆக்டருங்க சண்டை போட்டுக்கிறாங்க. இது ஒரு காமெடின்னு எடுத்து வச்சுருக்காங்க. இருந்தாலும் இருக்கிறதுலே இது ஒன்று தான் சுமாரான காமெடியாக நமக்கு தெரியுது. கடைசியில் ஒரு பங்காளி வெளிநாட்டுக்கு போயிடுறாரு. கதாநாயகனுக்கு ஜாமீன் கிடைக்குமா அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது பல பெட்டிஷன் போடுறாங்க கோர்ட்டில். ஜட்ஜ் ஐயா உங்களை மாதிரி தான் வீடியோ மட்டும் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. அதே மாதிரி ஜட்ஜ் ஐயாவும் பெட்டிஷனை வாங்கி பார்த்துட்டு கீழே போட்டுறாரு. ஜாமீனே கொடுக்கல. கடைசியில் அவருக்கு ஜாமீன் கிடச்சிச்சா, அவர் வெளியே வந்தாரா, அவர் பங்காளி வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாரா, இவர் பழி வாங்கினாரா, அதுதான் கிளைமேக்ஸ் கதை. கிளைமேக்ஸை நான் சொல்ல மாட்டேன். கிளைமேக்ஸை நான் சொல்லிட்டா நீங்கள் படத்துக்கு போக மாட்டீங்க. எப்படி இருந்தாலும் நீங்கள் படத்துக்கு போக போகிறதில்ல. இருந்தாலும் 4 பேர் தூக்கம் வரலைங்கிறவங்க படத்துக்கு போக வாய்ப்பு இருக்குது. அதனால நான் கிளைமேக்ஸை நான் சொல்ல மாட்டேன். இந்த படத்தை பற்றி ஒரே வரியில் சொல்லணும்னு சொன்னால், ஆத்தா எனக்கு ஜாமீன் கிடச்சிருச்சு அப்படிங்கிற படத்துக்கு நீங்கள் போனால், ஆத்தா நான் மென்டலாகிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி ஆயிரும். அதுக்கு நீங்கள் அந்த 10 ரூபா எக்ஸ்ட்ரா விற்கிற கூல்ட்ரிங்க்ஸையே குடிச்சிட்டு பேசாமல் வீட்டிலேயே படுக்கிறது நல்லது. மறுபடியும் ஒரு நல்ல படத்தோட விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நினைக்கலாம் நல்ல படம்ன்ட்டு இவன் மொக்க படத்தை தான் எடுத்துகிட்டு வர்றான்னு நீங்கள் நினைக்கலாம். நான் என்ன பண்ணுறது, வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்ணுறேன். எடுக்கிற படமெல்லாம் மொக்கையாகவே எடுக்கிறாங்க. அதனால் அடுத்த படத்தில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை.